கோயில் கட்டினா அப்படி ஊசி கோம்பு வச்சு கட்டினா தான் கோயில், சர்ச்சு இல்லைங்களா? ஊசி கோபுரம் வச்சு கட்டினா தான் சர்ச்சு. அல்லது ஒரு பெரிய ஆள் தூக்க முடியாத ஒரு மணியை வச்சா தான் ஒரு சர்ச்சு. அல்லது வெளியில் ஒரு என்ன செய்யணும், சிலுவையை வச்சு அதில் நியான் பல்பு போட்டால் தான் சர்ச்சு. இல்லை அது வெள்ளை எடுத்து இருந்தால் தான் சர்ச்சு. ஏன் ஒரு வீடு மாதிரி இருந்துடக்கூடாதா? ஒரு வீடு மாதிரி. சத்தீஸ்கரில் நான் சொன்னேன், சத்தீஸ்கரில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே சர்ச்சுன்னு சொன்னாங்க. ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் வீடு இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது. எங்கேயா சர்ச்சு? இந்த இதுதான். ஒரு வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம் வேணும்? தேவனுடைய வீடு, வீட்டார், அவ்வளோதான். நமக்கு ஒரு இடம். இதுக்கே ஒரு அடையாளத்தை போடணுன்ற. உடனே ஒருத்தர் சொன்னார், அடையாளம் இல்லைன்னா அங்கே சுவிசேஷம் வந்துச்சா என்னன்னு தெரியாதுல்ல. ஐயா, சுவிசேஷம் வந்துச்சா இல்லையான்னு அடையாளம் கட்டடம் இல்லையா, மக்களுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கிறதா, அதுதான் முக்கியமானது. அவங்களோட பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்காங்களா, சாராயம் ஒளிஞ்சு இருக்கிறதா, அதை விபச்சாரம் ஒளிந்து இருக்கிறதா, அவங்களுடைய அடிதடி ஒளிந்து இருக்கிறதா, இதுதான் அடையாளம் சுவிசேஷத்துக்கு. வெளிப்புறமான அடையாளங்களினாலே இங்கே நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து விட்டோம் என்று சொல்லுவது நடக்காது. அது வேதத்துக்கு ஒத்து வராத காரியம். இங்கே மறுபடியும் ரொம்ப ஆணைத்தரமாக நான் சொல்கிறது என்னென்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்கிறார். அவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய சமுதாயம் மாறுகிறது. அதுதான் தேவையே தவிர ஆவிக்குரிய காரியத்தை உலக பிரகாரமான காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே. இந்த உலக பிரகாரமான கட்டடம் பெருசாக கட்டிட்டோம்னா நாங்கள் ஆவியிலே நிறைந்திருக்கிறோன்னு சொல்லாத. ஒரிசா பகுதியிலலாம் போகும்போது சாதாரண நான்லாம் ஒரு இடத்துல நல்ல மழை பெய்யுது, தார்பாலின் பாதி பக்கம் போட்டுட்டு கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஆராதிக்கிறாங்க. கொடை பிடிச்சி உட்காந்துட்டு ஆராதிக்கிறாங்க. செவரு கிடையாது, கதவு இருக்குது. கதவுக்கு எல்லா பக்கத்தும் வந்துடலாம், கதவு நிலம் மட்டும் இருக்குது, கூரை இல்லை. எது அடையாளம்? எது அடையாளம்? மழை வந்துச்சு சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லவங்க ஒரு பக்கம் இருக்க, இவங்க தண்ணி முழங்கால அளவுக்கு தண்ணி இருக்குது, அங்கேருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை உலக பிரகாரமான காரியங்களோடு கூட ஒப்பிட முடியாது. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. இந்த உலக பிரகாரமாக இந்த சடங்காச்சார முறைகளை நீங்கள் பின்பற்றினால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள். இதுதான் அடையாளம். ஒழுக்கம் வேணும். மனுஷன் எவ்வளோ வாழ்கிறான் என்பது முக்கியம், அவன் என்ன அணிந்திருக்கிறான் என்பது முக்கியம் அல்ல.